வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் 2 கப்பு, பச்சை மிளகாய் 4, வெங்காயம் நீல வாக்கில் ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 1, பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் ஒரு 3, அன்னாச்சிப்பூ 2, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். அதிகமாக பச்சை மிளகாய் போட தேவையில்லை. வெங்காயம் ஒரு 2 போட்டு செவந்ததும் தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு ஹீட்டு குறையும், வயிற்றில் அந்த புண்ணு இருக்குது இல்லைங்களா, அது சரியாகும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. வேலைக்கு போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, வடிகட்டி வச்சுருக்க இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் 1 எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு வடிகட்டிட்டு 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதிலே ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரட்டும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. சாதத்தை ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சிடலாம். சாதம் எடுத்து வச்சோன்னே சூடாக கிண்டக்கூடாது. ஒரு கரண்டியால் ஆறினோடனே சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் பொல பொலன்னு இருக்குது. இது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி.